حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, இஸ்லாம் இவ்வுலகம் குறித்தும் மறு உலகம் குறித்தும் இம்மையை குறித்தும் மறுமையை குறித்தும் ஒரு தெளிவான பார்வையை இந்த மனிதனுக்கு தருகிறது. இந்த உலகம் ஒரு பொய்யானது. இங்குள்ள வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. இங்கு கிடைக்கின்ற பணமும் பொய், பதவிகளும் பொய், பட்டங்களும் பொய், சட்டங்களும் பொய். இங்குள்ள அழகும் பொய், இங்கு கிடைக்கும் சுகமும் பொய், இங்கு கிடைக்கின்ற இன்பங்களின் பொய். ஆனால் இறைவனும் இறை தூதரும் போதித்த மறுமை மெய்யிலும் மெய். அங்கு உள்ள சுகம் மெய்யானது, அங்கு உள்ள துக்கமும் மெய்யானது தான். சொர்க்கம் மெய்யானது, அங்கே இருக்கின்ற நரகம் மெய்யானது. நல்லவர்களுக்கு கிடைக்கின்ற இன்பங்களும் மெய், தீயவர்களுக்கு கிடைக்கின்ற துன்பங்களும் மெய். ஆக மறுமையில் சொல்லப்பட்டிருக்கின்ற போதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்துமே மெய்யானது. மாறாக இந்த உலகம் ஒரு பொய்யான உலகம்தான், ஒரு மாயை. அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர் என்று சொல்கிறான். சூர பக்ராவுடைய வசனம் இது. இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்க வல்ல அற்ப இன்பமே அன்றி வேறில்லை. அற்பமான இன்பம், நிரந்தரமானது அல்ல, முழுமையானதும் அல்ல, பூர்த்தியானதும் அல்ல, மிக மிக அற்பமானது என்று அல்லாஹ் இந்த பக்ராவுடைய வசனத்திலே சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் பொழுது ஸாலிக மதாஉல் ஹயாத்து துன்யா, இந்த அற்பமான இந்த துனியாவுடைய வாழ்க்கை மதா, அற்பமானது. இவ்வுலக வாழ்க்கை சில நாட்களுக்குரிய வாழ்க்கைக்குரிய சாதனங்கள். சில நாட்கள் எண்ணப்படுகின்ற ஒரு சில நாட்கள் தான் இந்த உலக வாழ்க்கை என்பது. இந்த உலக வாழ்க்கை என்பது மதா, அற்பமானது, எண்ணக்கூடிய சில நாட்களுக்குரியது. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், திண்ணமாக அல்லாஹ்விடம்தான் அழகிய உறைவிடம் உண்டு. அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த மறுமை வாழ்க்கை தான், அல்லாஹ் வாக்களிக்கின்ற மறுமை வாழ்க்கை தான், அந்த சுவனம்தான் உங்களுக்கு கிடைக்கின்ற அழகிய உறைவிடம் என்று இந்த உலக வாழ்க்கை குறித்தும் மறுமை வாழ்க்கை குறித்தும் இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமையினுடைய நிகழ்வுகளை குறித்து, குறிப்பாக மஹ்ஷருடைய நிலை குறித்து நாம் அனைவரும் நிறையவே அறிந்து வைத்திருக்கிறோம். நம் எல்லோருக்குமே தெரியும் மஹ்ஷருடைய நிலை என்ன என்பது தெரியும். மக்கள் எல்லோரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது, தன்னுடைய முடிவு என்ன ஆகப் போகிறது என்கின்ற ஏக்கத்தோடும் ஒருவித அச்சத்தோடும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவித மரண பீதியோடு அங்கே மக்கள் எல்லோரும் அந்த மஹ்ஷருடைய பெருவெளியிலே இருப்பார்கள். அந்த அதிபயங்கரமான அந்த மஹ்ஷருடைய வெளியிலே அர்ஷின் நிழல் பெறக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற நிழல் மனிதர்கள் சிலர் உண்டு. நிழல் மனிதர்கள் சிலர் உண்டு. அவர்கள் எந்த அச்சமும் கொள்ள மாட்டார்கள், எந்த பயமும் அவர்களை பீடித்திருக்காது. நிம்மதியாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நாம் வெற்றியாளர்கள் என்று. அவர்கள் எந்த அச்சமும் துக்கமும் கவலையும் பீதியும் அவர்களை எதுவுமே பிடித்திருக்காது.
அல்லாஹுடைய அந்த அர்ஷுடைய நிழலிலே நிழல் பெற்று இன்பமான சுகமான நேரத்தை தருணத்தை அவர்கள் அடைவார்கள். அவர்கள்தான் நிழல் மனிதர்கள். இவர்களை பற்றித்தான் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சப்அத்துன், அவர்கள் 7 வகை மனிதர்கள் என்று குறிப்பிடுகிறார். 7 கேட்டகரி மனிதர்கள். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் அளிப்பான். தன்னுடைய நிழலில் இருந்து அவர்களுக்கு நிழல் அளிப்பான். தன்னுடைய நிழல் என்று சொன்னால் தன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே அவர்களுக்கு நிழல் தருவான். நிழல் தருவான் அப்படின்னு சொன்னால் ஆறுதல் அளிப்பான், அச்சத்தை போக்குவான், கவலையை போக்குவான், அவர்களிடம் இருக்கக்கூடிய பீதியை அவர்களிடம் இருந்து அகற்றி விடுவான். மொத்தத்திலே அவர்கள் அங்கே சுகத்தை மஹ்ஷரிலேயே அனுபவிக்க அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் மறுமையினுடைய இன்பத்தை மஹ்ஷரிலேயே அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நிழல் மனிதர்கள், அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை பெற்ற மனிதர்கள் 7 வகை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த இடத்திலே நிழல் வேண்டும் என்று சொன்னால் நிழல் ஏன் தேவைப்படுகிறது? அந்த நேரத்திலே நிழல் ஏன் தேவைப்படுகிறது? சூரியன் பனை மரம் எவ்வளவு உயரமோ சற்றேறக்குறைய அவ்வளவு உயரத்திலே இருக்கும். பனைமர உயரத்திலே சூரியன் வந்து இருக்கும். அதனுடைய வெப்பம் எந்த மனிதராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. எந்த மனிதரும் இல்லை, எந்த ஜீவராசியும் இல்லை, உயிரற்ற பொருள் கூட அந்த வெப்பத்தை தாங்க முடியாத உருகிவிடக்கூடிய கடுமையான ஒரு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கும். இங்கே சாதாரணமாக ஒரு 40, 45, 42 டிகிரின்னு சொன்னாவே நம்மளால் தாங்க முடியல. இந்த வருஷம் கல்ஃபில் 48ஆமா, 50 டிகிரியா, 52ஆ, இதையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிபயங்கரமான சூடு அந்த நேரத்திலே. அந்த சூட்டிலிருந்து தன்னை மறைத்து கொள்வதற்காக எங்கேனும் இந்த சூட்டிலிருந்து இளைப்பாறுவதற்கு நிழல் உள்ள இடம் எங்கேனும் கிடைக்குமா? எப்படி இன்றைக்கு சூடான வெளிப்பகுதியிலிருந்து நல்லா ஒரு ஏசி இருக்கக்கூடிய ஒரு கடை கிடைச்சா நல்லாயிருக்கும், உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஏசியில் இருக்கலாம். அல்லது ஒரு மால் கிடைச்சதுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாலுக்குள்ளே போயிட்டு ஏசியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம் என்று எப்படி நம்ம நிழலை தேடுகிறோமோ அதே போன்று அங்கே நிழல் தேவைப்படும் மனிதனுக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா 7 வகையான மனிதர்களுக்கு அங்கே நிழல் தருகிறான். 1ஆவதாக சொன்னாங்க, அவர்களில் முதல் வகையினர் இமாமுன் ஆதிலுன்னு சொன்னாங்க. நீதி வலுவாத மன்னர்கள் அல்லது ஆட்சியாளர்கள், நீதிமான்கள், இவர்கள் அங்கே நிழல் பெறுவார்கள். மக்களுக்கு நீதமான முறையிலே ஆட்சியை தந்தவர்கள், மக்களில் யாரை தனக்கு தலைவராக ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் நீதத்தை கடைபிடித்து ஆட்சி செய்திருப்பார்கள், அநீதம் செய்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், மன்னர்கள் அந்த நாளிலே, தீர்ப்பு நாளிலே நிழல் மனிதர்களில் முதல் வகையானவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய அரசியல் வட்டாரங்கள் அழிந்து போன பல நல்ல அம்சங்களிலே ஒன்று நீதி. அப்படின்னா நீதி என்று என்ன கேட்டால் கிலோ எவ்வளோன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு ஆட்சி நிலவரம் உண்டு. நீதி மட்டும் இல்லை என்று சொன்னால், நீதி செலுத்தக்கூடிய நிலை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையிலே அவர்களுடைய நிலை மிக மோசமான நிலை. ஆக கண்ணியத்திற்கு சகோதரர்களே, நீதிமிக்க ஆட்சியாளர்கள் அல்லது அமீர் அல்லது லீடர் அல்லது பொறுப்பாளர்கள், இவர்கள் அனைவரும் அங்கே அந்த நிழலிலே நிழல் பெறுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு நிறைய சொல்ல முடியும். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் லட்சக்கணக்கிலே நாம் உதாரணத்திற்கு சொல்ல முடியும். 1-2 சொல்லுவது என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். எப்பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபாவாக, தலைவராக, ஆட்சியாளராக அங்கே பொறுப்பே ஏற்கிறார்களோ, யாரிடத்திலே அவர்கள் வளர்ந்தவர்கள், யாரால் வளர்க்கப்பட்டவர்கள், யாரால் அவர்கள் இஸ்லாம் மார்க்கம் தீன் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள்? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். அவர்களுடைய நட்பு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மிக உன்னதமான மனிதராக, நல்ல நண்பராக, நல்ல குடும்பத் தலைவராக, நல்ல ஆட்சியாளராக அவர்களுடைய நட்பு அவர்களை மாற்றியது. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீங்கள் தான் ஹலீஃபா என்பதாக முடிவு செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை அவர்களுக்கு தரப்பட்ட மாத்திரத்திலேயே அடுத்தடுத்த நாட்களிலேயே அவர்கள் தன்னுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி கிளம்பி போகிறாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடைமறிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, எங்கே செல்கிறீர்கள்? ஆமாம், வியாபாரத்துக்கு போகிறேன். டெய்லி இந்த வியாபாரம் செஞ்சு தானே என்னுடைய பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். வியாபாரம் செய்யாமல் எப்படி பொழப்பை ஓட்டுறது? ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இன்றைக்கு நீங்கள் கலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மக்களை ஆட்சி செய்வதற்கான ஆட்சியாளராக, பொறுப்பாளராக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பைத்துல் மாலிலிருந்து உங்களுக்கு தேவையான வாழ்வாதார தேவைகள் பைத்துல் மாலிலிருந்து எடுத்து தரப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு பூர்த்தி செய்து தரப்பட வேண்டும். வாருங்கள், பைத்துல் மால் அந்த நிர்வாகியை நாம் சென்று பார்க்கலாம், பொறுப்பாளரை. போகிறாங்க. பைத்துல் மால் பொறுப்பாளர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். ஒரு தொகை இவர்களுக்கு சம்பளமாக அப்பொழுதுதான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பொறுப்பை சரியாக பார்க்கிறார்கள், நிறைவேற்றுகிறார்கள். வியாபாரத்தை தற்சமயமாக நிறுத்திட்டாங்க, வியாபாரத்துக்கு போகலை. இந்த கலீஃபா என்கின்ற இந்த பொறுப்பை நாம் சரியாக பூர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அவர்களால் வியாபாரத்திற்கு செல்ல முடியவில்லை. இந்த பொறுப்பை வகிக்கிறார்கள், பணிகளை மேற்கொள்கிறார்கள். மாதம் சம்பளம் வாங்கி தன்னுடைய அன்பு மனைவி அவரிடத்தில் கொண்டு போய் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுப்பாங்க. தன்னுடைய மனைவியார் அவர்கள் தன்னுடைய கணவன் தருகின்ற இந்த குறைந்த சம்பளத்தை தன்னுடைய வீட்டு தேவைகளுக்காக வேண்டி வைத்து அதை செலவழித்தும் கொள்வார்கள். கிடைக்கக்கூடிய தொகையை மீதம் பிடித்து சேமித்தும் வைத்துக் கொள்வார்கள். 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆகுது, நான் ஒரு சில தொகையை சேமித்து வைத்திருக்கிறேன் சொல்லி மீண்டும் அந்த சேமித்து வைத்த தொகையை சிறிது மாதங்கள் கழித்து தன்னுடைய கணவனிடத்திலே கொடுக்கிறார்கள். இதை நீங்கள் கொடுக்குற சம்பள பணத்திலிருந்து நான் சேமித்து வைத்த தொகை. இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த நிர்வாகம் செய்கின்ற, அந்த பணம் பொருளாதார நிர்வாகம் செய்கின்ற பைத்துல் மால் பொறுப்பில் இருக்கின்ற அவருடைய கையிலே கொடுத்து, இந்த தொகை என்னுடைய சம்பளத்திலிருந்து மீதப்படுகிறது, இந்த தொகையினுடைய சம்பளத்திலிருந்து மீதப்படுகிறது. அடுத்த மாதத்திலிருந்து என்னுடைய சம்பளத்திலிருந்து இந்த தொகையை நீங்கள் கழித்து எனக்கு சம்பளம் கொடுத்தால் போதும். என்னைக்காவது நடக்க வாய்ப்பு இருக்கா? எங்கேயாவது நீங்கள் கொடுக்குற சம்பளம் என்னுடைய மாத தேவையை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது, மீதமாகிறது. பைத்துல் மாலிலிருந்து எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் எனக்கு தந்தால் போதும் என்று அதிகமானதை திருப்பி கொடுக்கின்ற ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீதமிக்க அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நீதமான ஆட்சியாளர்களை அல்லாஹு தஆலா மறுமையிலே தன்னுடைய நிழலை தந்து கௌரவப்படுத்துகிறான், அவர்களுக்கு அந்த சிறப்பை அவர்களுக்கு தருகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாம் அவர்கள் நீதமிக்க ஆட்சியாளர்கள் அல்லது மன்னர்கள் அல்லது பொறுப்பாளிகள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்களும் அதாவது எப்பொழுதுமே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் மாலிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு வெளிச்சமாக இருந்தாலும் சரி, விளக்கு வெளிச்சமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பொறுப்பை அதாவது நிர்வாக பொறுப்பை கவனிப்பதாக இருந்தால் மட்டுமே அந்த பைத்துல் மாலிலிருந்து, அந்த எண்ணெயிலிருந்து எரிகின்ற அந்த விளக்கு வெளிச்சத்திலே பணியாற்றுவார்கள்.
தன்னுடைய தேவைக்காக வேண்டி என்று வரும்பொழுது அந்த விளக்கை அவர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி நிறைய உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே வரலாறு நெடுகிலும் உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா மறுமையிலே அந்த அர்ஷுடைய நிலை தருகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது. இரண்டாவதாக, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி அல்லது இபாதத்தில்லாஹி, இறைவனுடைய இறை வணக்கத்திலே திளைத்த வாலிபர் அந்த அர்ஷுடைய நிழலிலே நிழல் பெறுகின்ற நிழல் மனிதர்களில் ஒருவராக இருப்பார். வாலிப பருவம் எப்படிப்பட்ட வாலிப பருவம்? இறை வணக்கத்திலே திளைத்த வாலிப பருவம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இளைஞர்களுக்கு மிக முக்கிய இடத்தை வழங்குகிறது. மிக முக்கிய இடம் உண்டு இஸ்லாத்திலே இளைஞர்களுக்கு. இளைஞர்களின் சமூகத்தில் இளைஞர்கள்தான் சமூகத்தினுடைய சொத்தாக இஸ்லாம் போதிக்கின்றது. சத்தியத்தை நிலைநாட்டவும் அசத்தியத்தை அழித்தொழிக்கவும் அர்ப்பணிப்புடன் அயராது உழைத்தவர்கள் இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே இளைஞர்கள் தான் அதிகம். இஸ்லாத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்களுடைய பட்டியலிலே பெரும்பாலானவர்களை நீங்கள் இளைஞர்களாக பார்க்கலாம். தீனுக்காக, மார்க்கத்திற்காக, சத்தியத்திற்காக பாடுபட்டவர்கள், போராடியவர்கள், பெரும்பாலும் தீனுக்கு உரமூட்டியவர்கள், உயிரூட்டியவர்கள் என்று இளைஞர்களுடைய மிகப்பெரிய பட்டாளம் இஸ்லாமுடைய வரலாற்றிலே உண்டு. அதனால்தான் மறுமையிலே இளமையை எவ்வாறு கழித்தாய் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு விடை சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து நகர முடியாது என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தாய், பொருளாதாரத்தை எவ்வாறு கழித்தாய், உனக்கு தரப்பட்ட கல்வியை எவ்வாறு செலவழித்தாய் என்பதாக பல்வேறு கேள்விகளிலே மிக முக்கியமான ஒரு கேள்வி, அல்லாஹ் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி, உன்னுடைய இளமை பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்பதை. இன்னொரு ஹதீஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு சில விஷயங்களுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் மிக கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், தவறவிட்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட விஷயங்களிலே ஒன்று, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த இளமை பருவம், அந்த இளமை பருவத்தை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலே உங்களுக்கு கேள்வி உண்டு, அல்லாஹ்விற்கு அந்த பருவத்திற்காக மட்டும் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு, பொறுப்பு உங்களுக்கு உண்டு என்று ஒரு ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட தன்னுடைய இளமையை மிகவும் கவனமாக கழித்த, குறிப்பாக இறை வழிபாட்டிலே கழித்த அந்த இளைஞர்கள் மறுமையிலே நிழல் பெறும் மனிதர்களிலே ஒருவராக திகழ்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு வாய்ப்புக்கேடாக எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்கின்ற சொல்லாடல் மறைந்து எதிர்காலம் இளைஞர்களுக்கு இல்லை என்கின்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிவிட்டது. இனி வரக்கூடிய எதிர்காலம் இளைஞர்களுக்கு இல்லை என்கின்ற அளவிற்கு தான் இன்றைய இளைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மறுமையிலே நிழல் பெறக்கூடிய இரண்டாவது வகையினர்கள் இறை வணக்கத்திலே திளைத்த இளைஞர்கள் என்பதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித், உள்ளத்தால் இறை இல்லத்தை விரும்பும் மனிதர்கள் மறுமையிலே நிழல் பெறக்கூடிய நிழல் மனிதர்களில் ஒருவர். தன்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே மஸ்ஜிதோடு இணக்கமாக இருக்கும், எப்பொழுதுமே மஸ்ஜிதோடு தொடர்பிலே இருக்கும். அணுதினமும் அவர் மஸ்ஜிதோடு தொடர்பிலே இருப்பார். தொழுகைக்காகவும் தொழுகை அல்லாத பிற காரியங்களுக்காகவும். இன்றைக்கி பலர் மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்கிறவங்க உண்டு. காலையில் 9 மணிக்கு, அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணிக்கு. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், வெளி பள்ளிவாசல் மட்டும் அவங்களுக்கு திறந்திருந்தால் போதும். இப்படிப்பட்ட தொடர்பு அல்ல. தொழுகைக்காகவும் பிற தேவைகளுக்காகவும் மார்க்க நடைமுறைகளை செயல்படுத்துவதற்காகவும் இப்படியாக மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் மறுமையிலே அந்த அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய நிழல் மனிதர்களில் ஒருவராக இருப்பார். பூமியை அல்லாஹ் படைத்து அந்த பூமியிலே மனித சமூகத்தை முதலிலே படைத்து அந்த மனிதனுக்கு முதலாவதாக கட்டப்பட்டது அல்லாஹுடைய இல்லம், மஸ்ஜித். மஸ்ஜித் தான் மனிதனுக்கு முதலாக இந்த பூமியிலே அவனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது.
ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனை பொறுத்தவரை மஸ்ஜித் ரொம்ப முக்கியம். மஸ்ஜிதோட தொடர்பு ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற உடனேயே தான் எந்த வீட்டிலே தங்க போகிறோம் என்கின்ற அந்த கவலை அவர்களுக்கு இல்லை. தனக்கு எங்கே வீடு கட்டிக்கொள்ள போகிறோம் என்கின்ற கவலையும் இல்லை. தான் எப்படி சம்பாதிச்சு இங்கே வந்து குடும்பம் நடத்த போகிறோம், இங்கே எப்படி உயிர் வாழ போகிறோம் என்கின்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட கவலையும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் முதலிலே எடுத்த முன்னெடுப்பு மதீனாவிற்கு சென்றவுடன் இங்கே ஒரு மஸ்ஜித் கட்டப்பட வேண்டும் என்பதாக முதலிலே மஸ்ஜிதைத்தான் நிறுவினார்கள். அவர்கள் எடுத்த முதலாவதாக முன்னெடுப்பு மஸ்ஜிதை நிர்மாணிப்பது. மஸ்ஜிதை கொண்டுதான் மதீனத்து சஹாபாக்கள் அங்கே கட்டி எழுப்பப்பட்டார்கள். சஹாபாக்கள் முஸ்லீம் சமூகமே மதீனாவிலே மஸ்ஜிதை கொண்டு தான் கட்டி எழுப்பப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம், வரலாறுகளிலே பார்க்கலாம். ஆக இறை இல்லங்கள் இறைவனுடைய இறையச்சமிக்க அடியார்களுடைய புகலிடமாக காணப்பட வேண்டும். இறையச்சமிக்க அடியார்களுடைய புகலிடமாக மஸ்ஜிது அமைந்துவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை தேடுபவர்கள், ஆன்மாவுக்கு பயிற்சியை தேடுபவர்கள், உள்ளத்திற்கு அமைதியை தேடுபவர்கள் ஒதுங்குமிடமாக பள்ளிவாசல் திகழ வேண்டும். தன்னுடைய ஆன்மாவுக்கு அமைதி வேண்டும் என்று விரும்புபவர்கள் மஸ்ஜிதை தேடி வரக்கூடிய நிலை இருக்க வேண்டும். ஆன்மாவிற்கு பயிற்சி வேண்டும் என்று விரும்புபவர்கள் மஸ்ஜிதை தேடி வரக்கூடிய நிலை இருக்க வேண்டும். உள்ளத்திற்கு அமைதி வேண்டும் என்று சொன்னால் அவருடைய புகலிடமாக ஒதுங்குமிடமாக மஸ்ஜிது அமைந்துவிட வேண்டும். அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் மஸ்ஜிதோடு தொடர்பு உள்ளவராக இருந்தால் அவருடைய ஈமானுக்கு நீங்கள் சாட்சி கூறுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி தரம் பிரிப்பார்கள்? இவர் முஸ்லீம், இவர் ஒரு நான் முஸ்லீம், எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்கள்? இவர் டெய்லி பள்ளிவாசலுக்கு வராருங்க, அதனால் இவர் முஸ்லீம். பேரை வைத்து கண்டுபிடிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே பல பேர் அப்துல்லான் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் என்ன? அப்துல்லா. ஆக இஸ்லாம் அங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மீண்டும் மறு உருவாக்கம் அங்கே அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னால் பல பெயர்கள் முஸ்லீம்களுடைய பெயர்களாக இருந்தது. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான வலதுகரமாக செயல்பட்ட அவங்களுடைய சிச்சா ஹம்சா முஸ்லீம்களுடைய பெயராக நிறைய பெயரை வைத்து யாரையுமே முஸ்லீம் நான் முஸ்லீம் என்று கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படித்தான் கண்டுபிடிப்பாங்க? மஸ்ஜிதுடைய தொடர்பு இவர் வைத்திருக்கிறார், டெய்லி பள்ளிவாசலுக்கு வராருங்க, டெய்லி தொழுகிறாருங்க, அப்போ அவர் முஸ்லீமாகத்தான் இருப்பார். இவர் நான் பள்ளிவாசல் பக்கமே பார்த்ததில்லைங்க, இவர் முஸ்லீமாக இருக்க வாய்ப்பில்லை என்பதாக. ஆக கண்ணியத்திற்கு சகோதரர்களே, உள்ளத்திற்கு அமைதியும் ஆன்மாவிற்கு பயிற்சியும் தேடக்கூடியவர்கள் ஒதுங்குமிடமாக பள்ளிவாசல் அமைந்துவிட வேண்டும். இப்படி யார் தன்னை பள்ளிவாசலோடு அனுதினமும் இணைத்து கொண்டு பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தொடர்புடையவராக இருக்கிறாரோ அவர் மறுமையிலே அந்த நிழல் பெறக்கூடிய நிழல் மனிதர்களில் ஒருவராக கண்டிப்பாக இருப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிதுகள் வெறும் வணக்கத்தலமாக மட்டும் இல்லாமல் ஒரு நீதிமிக்க முன்மாதிரி சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற கேத்திரமாக மஸ்ஜித் விளங்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக மறுமையிலே நிழல் பெறக்கூடிய மனிதர்கள், நான்காவதாக ரஜுலானி தஹாபானி ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, இறைவனுக்காக இணைந்த இறைவனுக்காக பிரிந்த இரண்டு நண்பர்கள். ரெண்டு பேருக்கு மத்தியிலே நெருங்கிய நட்பு உண்டு. அந்த நட்பு எதற்காக? உலக தேவைகளுக்காக அல்ல, காசு பணத்துக்காக அல்ல, பதவிக்காக அல்ல, உலகாதாய நோக்கம் அதிலே இல்லை. மற்ற என்ன இருக்கு? மாறாக அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக,
மறுமை வெற்றிக்காக என்கின்ற அடிப்படையிலே 2 பேருடைய நட்பு அமைந்தது என்று சொன்னால், அந்த 2 நண்பர்கள் மறுமையிலே அந்த அரிசியுடைய நிழலிலே நிழலை பெறக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். மனித வாழ்வில் நட்பு, நண்பர்கள் இன்றியமையாத விஷயம். நண்பர்கள் இல்லாத மனித வாழ்க்கை இல்லை. அதான் சொல்லுவாங்க, ஒரே ஒரு நல்ல நண்பனை உனக்கு இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்ல நண்பன் இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு. அதேபோல் தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு என்று சொல்லுவாங்க. நண்பனுடைய தேவை. உப்பு இருந்தால் உணவு சுவைக்கும், நட்பு இருந்தால் வாழ்க்கை சுவைக்கும் என்பார்கள். ஆக நட்பு என்பதும் நண்பர்கள் என்பதும் மனித வாழ்க்கையிலே இன்றியமையாதது. இந்த நட்பு இறைவனுக்காக, இறை மார்க்கத்திற்காக, தீனுக்காக, மறுமை வெற்றிக்காக என்று அமைந்துவிட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம். ஒரு ஹதீஸிலே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் அல்ல, இறை மார்க்கத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை தந்த ஷஹீதுகளும் அல்ல. அப்படி சில பேர் இருப்பார்கள். நபிமார்களும் அல்ல, ஷஹீதுகளும் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் ஷஹீதுகளும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கும். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து, தகுதி, தரஜா, அதை பார்த்து நபிமார்களும் ஷஹீதுகளும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கும். அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் அந்த பாக்கியவான்கள், யார் அந்த புனிதர்கள், இன்றைக்கி யார் அந்த சார்? ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் தெரில. சரி, அதை விடு. அப்போ அந்த பாக்கியவான்கள் யார் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். சொன்னாங்க, தங்களுக்கிடையிலே இரத்த பந்த உறவுக்காகவோ அல்லது கொடுக்கல் வாங்கலுக்காகவோ இல்லாமல் அல்லாஹுக்காக மட்டும் தனக்கிடையே நேசம் பாராட்டி கொண்டவர்கள், தங்களுக்கிடையே நேசத்தை வளர்த்து கொண்டவர்கள், தங்களுக்கிடையே நட்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள். தங்களுக்கிடையே ஏற்படுத்தி கொண்ட அந்த நட்புக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தீன், மறுமை வெற்றி, ஆகிரத். இதுதாங்க அவங்களுடைய நட்புக்கு காரணம். வேறு எந்த காரணமும் இல்லை. அவங்க சொந்த பந்தமும் கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது, காசு பணத்துக்காகவும் கிடையாது, பட்டம் பதவிக்காகவும் கிடையாது, வேறு எந்த உலக ஆதாய நோக்கத்திற்காகவும் அவர்கள் அந்த நட்பை வளர்த்து கொள்ளவில்லை. ஒரே காரணம்தான், அல்லாஹுக்காக. அவர்கள் அப்படியே பிரிந்தாலும் கூட, தன்னுடைய நட்பை விட்டு கொடுத்து விட்டாலும் கூட, அதுவும் அல்லாஹுக்காக வேண்டியே இருக்கும். அப்படிப்பட்ட 2 நண்பர்கள் மறுமையிலே அல்லாஹுடைய அந்த அரிசியுடைய நிழலிலே நிழல் பெறக்கூடிய நிழல் மனிதர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்தி பஅலுஹும் அவுலியாஉ பஅல். முஃமினான ஆண்கள் தங்களுக்கு மத்தியிலே, முஃமினான பெண்கள் தங்களுக்கு மத்தியிலே, பஅலுஹும் அவுலியாஉ பஅல், ஒருவருக்கொருவர் நட்பு கொண்டவர்களாக இருப்பார்கள், அன்பு செலுத்துவார்கள். அப்படிப்பட்ட நட்பு கொண்டவர்கள் யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, நன்மையை ஏவிக்கொள்வார்கள், தீமையிலிருந்து தங்களை தடுத்தும் தவிர்த்தும் கொள்வார்கள். நன்மையை ஒருவருக்கொருவர் ஏவிக்கொள்வதற்காக வேண்டி, நன்மையான காரியங்களை மேற்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய நட்பை அவர்கள் தொடருவார்கள். தீமையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒருவரை ஒருவர் சுட்டிக்காட்டி, குற்றத்தை, பாவத்தை, தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறிலிருந்து, குற்றத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் அந்த நட்பை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள். அதற்காகத்தான் அந்த நட்பை அவர்கள் தொடருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்று குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆக இப்படியாக பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நானும் மணக்கும் சொல்லுவாங்க. ஆக நாம் யாரை நட்பு கொள்கிறோமோ அவருடைய மார்க்கத்திலே இருக்கிறோம். ஆக நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும்.
அதையும் அல்லாஹுக்காக என்று நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையிலே நிழல் பெறக்கூடிய நிழல் மனிதர்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மையும் ஆக்குவான். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, நான்காவதாக நட்பு கொண்ட 2 நண்பர்கள். அதற்கடுத்து 6, 7 இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்பிற்கினிய சகோதரர்களே, நல்ல நண்பர்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மஸ்ஜிதோடு அதிகமாக தொடர்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்படியாக நற்பண்புகளை நமக்குள் உருவாக்கி கொண்டு மறுமையிலே அந்த அர்ஷுடைய நிலையை பெறக்கூடிய நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.